ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமக. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரியோம். அபிராமி அந்தாதி அருளுரை 57வது பாடல். தமிழும் அடகு பொருளா? ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்யறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழை பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உன் தன்மை அருளே. ஐயன் என்றால் இறைவன், அளந்தபடி என்றால் தந்த அளவுபடி, உய்ய என்றால் வாழ, இயம்புதல் என்றால் சொல்லுதல். அம்பிகையின் பெருமையையும் அறம் செய்த மகத்துவத்தையும் பூரிப்புடன் கூறத் தொடங்கிவிட்டார் பட்டர். சிவபெருமான் உலக உயிர்களுக்கு அறம் செய்யுமாறு அம்பிகையிடம் 2 படி அரிசியை கொடுத்தார். இந்த 2 படி அரிசியை கொண்டே எல்லா உலக உயிர்களும் உய்யும் உயர்ந்த அறம் செய்து அறம் வளர்த்த நாயகி என புகழப்பட்டாள். அத்தகைய அன்னையே உன்னையும் போற்றி புகழ முற்பட்ட யான், அதே நேரம் யாரோ ஒருவரை உன்னிலும் சிறந்த வள்ளலாக கருதி தெய்வமாகிய உனக்கே சூட்டத்தகுந்த தெய்வ தமிழ் பாடலை பாடாமல் அவரை தேடி போய் தெய்வத்துக்குரிய தமிழ் பாடலை அவரை போற்றி சூட்டினேன். அதுவும் எப்படி என்றால், மெய்யான உன்னை விடுத்து பொய்யிலே கிடந்து புரளும் ஒருவரை பாடினேன். நான் விரும்பி போய் பாடவில்லை. உன் பக்தனான என்னை பொய்க்குரியவரை போய் பாடாதபடி தடுத்து ஆட்கொள்ளாமல் போகும்படி விட்டது நீதான். இது உன் மேன்மைக்கும் அருளுக்கும் உயர்ந்த செயலாகுமோ? குதிரைக்கு பூட்ட வேண்டிய சேணம் கடிவாளத்தை கழுதைக்கு பூட்டி போற்றியதை விட இழிவான செயலாகும். தெய்வத்துக்கே உரிய தெய்வ தமிழ் பாடலை உனக்கு சாத்தாமல் பொய்யரிடம் போய் சாத்தும்படி நேர்ந்தது. அன்னை அபிராமியே புகழுக்கும் போற்றுதலுக்கும் முற்றிலும் பொருத்தம் அல்லாதவரை பாடினால், அதுவும் தெய்வத் தமிழினால் பாடினால், அது எனக்கு மட்டுமல்லாமல் தமிழுக்கும் அவமானமே ஆகும். அதோடல்லாமல் உனக்கும் அவமானமாகும். ஏன் தெரியுமா? பொருளுக்காக ஒருவரை தேடி போய் பாடுவது உண்மைக்கு புறம்பான பொய்மையே. அப்படி ஒரு புலவர் பொருளுக்காக ஒருவிடம் இல்லாத குணம் செயல்கள் எல்லாம் இருப்பதாக பொய்யாக கூறி பாடி வந்தார். அந்த பாடல் முழுவதையும் பாடக் கேட்ட அந்த செல்வந்தன் ஒரு சல்லி காசு கூட கொடுக்காமல் அந்த புலவரை நாணும்படி அவமதித்து விட்டான். ஏன்? கல்லாத ஒருவனை நான் கற்றாய் என்றேன், கடலெறியும் அரவணை நாடு ஆழ்வாய் என்றேன், பொல்லாத ஒருவனை நான் நல்லாய் என்றேன், போர் முகத்தை அறியானை புலியே என்றேன், வல்லாரும் புயமென்றேன் சும்பலின் தோலை, வழங்காத கையனை நான் வல்லல் என்றேன். அதற்கு அந்த பணக்காரன் என்ன செய்தான் தெரியுமா? ஓய் புலவரே, நீர் என்னை பற்றி இப்பொழுது கூறியதில் ஒன்று கூட உண்மையில்லை. என்னிடம் இல்லாதது எல்லாம் உள்ளதாக பொய் சொன்னாய். அதாவது இது இல்லாதது எல்லாம் இருப்பதாக சொல்கிறாய். அதனால் உனக்கு நான் எதுவும் தரப்போவதில்லை என்று கூறி அனுப்பிவிட்டான். என்னுடைய அந்த குற்றத்தை எண்ணி வருந்தி அங்கிருந்து ஒன்றும் பெறாமல் வெறும் கையோடு திரும்பி வந்து விட்டேன் என்பதை அந்த பாடலின் கடைசி அடியிலே, இல்லாத சொன்னேனுக்கு இல்லை என்றான், யானும் என் குற்றத்தால் ஏகின்றேனே என்று பாடி வருந்தியுள்ளார். அதனால் தெய்வம் விரும்பும் தெய்வத் தமிழ் பாடலை தெய்வத்துக்கும் தெய்வத்தன்மை உரியவருக்கும் தான் பாட வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு அல்ல என்பதை தெரிவிக்கும் அமுத பாட்டு இது. மகாகவி பாரதியார், தாயே உனக்கு பயன்படாத இந்த உடலை எதற்கு எனக்கு கொடுத்தாய்? அதனாலே எனக்கு என்ன பயன்? உயர்ந்த மானிடப் பிறவியிலே என்னை பிறக்குமாறு செய்தும் உயர்ந்த உன்னதமான தமிழ் பாடல்களை இயற்றும் கவிஞனாக என்னை படைத்தும் உனக்கு பயன்படவில்லை என்றால், உனக்கு பயன்படும்படி செய்து கொள்ளவில்லை என்றால் அது உன் தவறே அன்றி என் தவறாகாது என்று அழகிய ஒரு உவமை மூலமாக கூறியுள்ளார். எப்படி? காதும் கருத்தும் இனிக்கும்படி செய்யக்கூடிய அழகிய நல்ல ஒரு வீணையை செய்தவன் அதை வாசித்து இசையின் பயனை பெறாமல் அதன் பயன் வீணாகும்படி தெருப்புழுதியிலே எரியலாமா? தாயே, என்னை மிகவும் அறிவுச்சூழல் உள்ளவனாக படைத்துவிட்டு அதை பயன்படுத்த வழியில்லாமல் செய்தது யார் குற்றம்? அது நின்னுடைய குற்றமே தவிர என்னுடைய குற்றம் ஆகாது என்பதை கூறும் அற்புத பாடல் இது. நல்லதோர் வீணை செய்தே
அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயிர்வுற வாழ்வதற்கே. தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன். அபிராமி பட்டரின் அரிய பாடலை நாம் சிந்தித்து வழிபட வேண்டுமென்பதற்காக இதை கூறியுள்ளார் மகாகவி பாரதி. 58வது பாடல். தஞ்சம் அருள் நாயகி. அருணாம் புயத்தும் என் சித்தாம் புயத்தும் அமர்ந்திருக்கும், தருணாம் புய மூளை தையல் நல்லால் தகை சேர்நயன, கருணாம் புயமும் வதனாம் புயமும் கராம் புயமும் சரணாம் புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. அருணாம்புயம் என்றால் தாமரை மொட்டு, தஞ்சம் என்றால் அடைக்கலம். அபிராமி பட்டர் அன்னை அபிராமியையும் அவள் அருள் கருணையையும் எத்தனையோ விதங்களில் பாடி துதித்துள்ளார். என்றாலும் அம்பிகையின் அடிமுடி வரையில் வருணித்து போற்ற வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் வினோதமாக கருதினார். அதாவது அம்பிகையின் அங்கங்கள் அனைத்தையும் தாமரையாகவே கொண்டு தரிசித்து பாட விரும்பினார். அதனால் ஒவ்வொரு பாகத்தையும் தாமரையோடு தொடர்புபடுத்தி பாடியுள்ளார். அபிராமி என்னை செந்தாமரை மலரிலும் என் இதய தாமரையிலும் விரும்பி வாழ்பவர். சிறந்த பெண் தெய்வமாகிய அவள் திருமுலைகள் தாமரை மொட்டை போல உள்ளன. அவளுடைய அருள் விழிகளும் தாமரை மலர் போன்றவை. அதனால் கமலக்கண்ணி என்று கவிஞர்களும் பக்தர்களும் போற்றி மகிழ்ந்துள்ளார்கள். அவள் முகமும் தாமரை மலர் போலவே உள்ளது. அவளின் திருக்கரங்களும் தாமரை மலர்கள் போலவே திகழ்கின்றன. அம்பிகையின் திருவடியும் தாமரை மலர் போலவே விளங்குகிறது. இத்தகைய தன்மையுள்ள தாமரை மலராக வாழும் சிறப்புடையவள் அபிராமி. இவற்றினும் மேலாக அவள் அடியார்களாகிய பக்தர்களின் உள்ளத்திலும் வீற்றிருப்பவள் என்பதை மிக நுட்பமாக குறிப்பிடுகிறார் பட்டர். எந்த ஒரு பக்தர் எந்த ஒரு தெய்வத்தையே நினைத்து வழிபடுகிறாரோ அவருக்கு காணுகிற பொருள்கள் எல்லாம் அவரின் தெய்வமாகவே, தெய்வ அம்சமாகவே காட்சி தரும், கருதுபடி செய்யும். இவளை தவிர எனக்கு வேறு அடைக்கலம் ஒருவரும் இல்லை என்று கூறுகிறார் பட்டர். 59வது பாடல். அடைக்கல நாயகி. தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லதென்று உந்தவ நெறிக்கே, நெஞ்சம் பகில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீள் சிலையும், அஞ்சு அம்பும் மக்களராக நின்றாய் அறியாரெனினும், பஞ்சு அஞ்சும் மெல்லடியார் பெற்ற பாலரையே. இக்கு என்றால் கரும்பு, அலர் என்றால் மலர், தஞ்சம் என்றால் அடைக்கலம். அன்னை இடத்திலே அதிக அக்கறையும் அன்பும் இல்லாதவர்களாக பிள்ளைகளாக இருந்தாலும், வேண்டாத வெறுக்கும்படியான செயல்களை செய்வராக இருந்தாலும் கூட, குழந்தைகளிடத்தில் அன்பும் அக்கறையும் கொண்ட தாய் அவர்களை தண்டிக்கவும் மாட்டாள், வெறுத்து ஒதுக்கவும் மாட்டாள். அவர்கள் அறியாமல் செய்த செயல்களை கருதி பொறுத்து கொண்டு அன்பு பாராட்டுவாள். அனைத்துலக அருள் அன்னையாகிய அபிராமி அவளை தஞ்சம் புகாமலும் தவநெறியிலே நெஞ்சனை செலுத்தாமலும் உள்ளவரையும் பொறுத்து அருள் பாலித்து கருணை புரிவாள் என்று கருதினார் அபிராமி பட்டர். நெடிய கரும்பு வில்லும் 5 மலர்களும் கொண்டு விளங்கும் தேவியின் தெய்வத்தோற்றம் அவர் மனக்கண்ணிலும் மதிமுகத்திலும் தெரிகிறது. அதையே தவமாகவும் தியானமாகவும் தேவி ஏற்றுக்கொள்வாள் என நினைக்கிறார். வணங்காதவரையும் வழிபடாதவரையும் கூட வாழ்விக்கும் கருணை தெய்வம் அபிராமி என்பது கருத்து. 60வது பாடல். வேதத்திலும் சிறந்த தவர். பாலிலும் சொல் இனியாய் பணி மாமலர் பாதம் வைக்க, மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையின், மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய் பீடமொரு, நாளினும் சாலன் நன்றோ அடியேன் முடை நாய் தலையே. வார்சடை என்றால் நீளமான சடை, முடை என்றால் கெடுநாற்றம், சென்னி என்றால் தலை. திருமாலும் ஏனைய தேவர்களும் உன் திருவடிகளை வணங்க வந்தவர்கள் அனைவரையும் உணருமாறு செய்தவர் கொன்றை மாலை அணிந்த சிவபெருமான். அத்தகைய சிவபெருமானின் சடையின் மேலாகன இடத்தை விட கீழாக நின்றபடி வேதங்கள் பாடி துணிக்கும் பிரணவ பீடங்களாக உள்ளன. என்றாலும் அவற்றை காட்டிலும் முடைநாற்றம் உடைய என்னுடைய தலை நாய்த்தலையினும் கீழான தலை, அது நறுமணம் கமலும் நின் திருவடிகளுக்கு மிகவும் ஏற்றதோ. 4 வேதங்களும் அன்னையின் திருவடிகளுக்கு பீடங்களாகும் பெருமை பெற்றமையால் அப்பேறு தந்த அவளை திருவடிகளை அந்த 4 வேதங்களும் பூரித்து பாடுகின்றனவாம். பாலினும் இனிய மொழியையும் பனி மலரிலும் மெல்லிய குளிர்ந்த பாதங்களையும் உடைய அன்னையின் திருமலர் பாதங்கள் தம் சென்னியில் வைக்க பெற்ற பெருமையை எண்ணி எண்ணி பூரித்து போற்றுகிறார் பட்டர். அந்த போற்றுதலை நாமும் கேட்டு நற்பயன் பெறுவோமே. 61வது பாடல். உயர்நிலை அடையும் வழி.
நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே. நயத்தல் என்றால் விரும்புதல், நாயேன் என்றால் நாய் போன்று இழிந்தவன், நயந்து என்றால் விரும்பி. அபிராமியே, நீ இமவான மகளான பார்வதி, திருப்பார்க்கடல் வாசகனான திருமாலின் தங்கை. அத்தகைய அபிராமி அன்னையே, எதற்குமே தகுதியற்ற நாயினை போன்றவன் நான். அத்தகைய என்னை நாள நாயகியாக நீயே நயந்து வந்து உன் அடியவனாக ஆட்கொண்டாய். நாயினும் கடையனாக என்னை வந்து ஆட்கொண்டது எதனால் என்று சிந்தித்து பார்த்தேன். ஒரே ஒரு காரணம் மட்டும் தோன்றியது. அதாவது நாயினை போன்ற என் தன்மையை நினைக்காமலும் நினைக்கும் நினைவே இல்லாத நிலைமையிலும் வந்து ஆண்டு கொண்டாய். சுயநினைவு இருந்திருந்தால் என்னை நாடி வந்து ஆட்கொண்டிருக்க மாட்டாயே. அப்படி நினைவு இல்லாமல் வந்து என்னை ஆட்கொண்டதோடு அல்லாமல் உன்னை உள்ள வண்ணம் யான் அறிந்து கொள்ளும்படி பேயினை போன்றவனாக என்னை ஆட்கொண்டு அருள் புரிந்தார். அதாவது உன் திருவருள் புரியும் பெருங்கருணையை யான் அறிந்து கொள்ளுமாறு திருவருள் புரிந்தன. அதற்கடியே என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லை. இறைவனுடைய அல்லது இறைவியுடைய பெருங்கருணை என்பது அடியவர்களை ஆட்கொண்டு திருவருள் புரிவது மட்டுமன்று, தகுதியற்றவர்களையும் நாயினை போன்றவர்களையும் கூட நயந்து வந்து ஆட்கொண்டு அருள் செய்வதே ஆகும். நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சீவிகை ஏற்றுவித்து என்றும் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை என்று பாடுகிறார் மாணிக்க வாசகர். நல்ல நலமும் வளமும் உள்ள குழந்தைகளை விட நோயுற்று நலிந்த குழந்தைகளிடமே அதிக அக்கறை கொண்டு உதவி செய்வாள் தாய் என்றால், உலகின் தாயான அபிராமி நாயினும் கடைய என்னையும் ஆட்கொண்டு அருள் புரிவது வியப்புடையதாகுமோ? இயல்புடையதே ஆகும். இந்த திருப்பாடலை பாராயணம் செய்து வழிபடுவோர் எத்தகைய தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை அன்புடன் ஆதரித்து திருவருள் புரிவாள் என்பது உறுதி. ஹரி ஓம்.